வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி விஜய். இன்று நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவிற்கு மத்திய அந்த துறை அமைச்சர் அ தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி டெல்லியிலயும் தமிழகத்திலயும் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அகில இந்திய லெவல்ல ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் திரைப்பட நட்சத்திரங்கள், திரைப்பட கலைஞர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள் ஆதரவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு கமலஹாசன், நடிகரும் இயக்குனருமான ஆமீர், ஜோதிகா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட கலைஞர்கள்லாம் ஆதரவு தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இயக்குனர் பேரரசும், நடிகர் ரஞ்சித், அப்புறம் சனம் ஷெட்டி போன்றவர்களாக இது போலியான ஒரு போராட்டம் அப்படின்னும் சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு இயக்குனர் பேரரசு இது டெல்லியிலும் தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த போராட்டம் இது போராட்டமே இல்லை, இது பாரதிய ஜனதாவிற்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது முழுக்க முழுக்க இது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாரு. சார்ந்து இது செய்யறாங்க. இதுல மாணவ பிரச்சனையை பற்றி பேசாம அரசியலை பத்தி பேசுறாங்க. என்ன ஜாதியை பத்தி இவங்க எதுவும் பேசல. ஆனா அதுவும் பேசியாச்சுன்னா முழுக்க முழுக்க இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு போராட்டமா தான் இருக்குது. டெல்லியிலும் தமிழகத்திலும் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் ஒரு ஒரு போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன் இந்த தேர்வு நடைபெறுவதற்கு முன் உள்ள அதிக மார்க் எடுத்த மாணவர்களுக்கு இடம் கிடைத்ததா அப்படின்னு ஒரு பக்கம் அவர் கேட்டாலும், பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருத்துவ அந்த படிப்பு படிக்க முடியும், அவங்களுக்கு மட்டும் தான் அந்த சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு பேரரசு. இருந்தாலும் இது முழுக்க முழுக்க அவரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரா இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பதிவிடுறாருன்னு நம்ம நினைக்கலாம். இன்னொரு படி மேல போய் இதுக்கு முன் இது மாதிரியான கருத்துக்கள் யாருமே பதிவிடல. இயக்குனரும் நடிகருமான அமீர் கடந்த காலங்கள்ல இதை பற்றி பேசாம கோமாவில் அவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியும் அவர் ஒரு குற்றச்சாட்டியும் சுமத்துறாரு. இங்க நீட்டு தேர்வுக்காக அதிகமான போராட்டங்கள் நடந்திருந்தது. அதனால அனிதா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழை மாணவி அதிக மதிப்பெண் எடுத்தும் அவர் இந்த தேர்வு எழுத முடியாத, இந்த தேர்வை பற்றி அறிதலும் புரிதலும் இல்லாதனால அவர் உயிரிழந்தாரு அப்படிங்கிறது தமிழகத்தில் தான் முதல் நடந்துச்சு அப்படிங்கிறது திரு பேரரசு அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுல அவர் கட்சி சார்ந்து பேசுறாரு. பேரரசுக்கு நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட, எதிர்கால சந்ததியர்கள் சம்பந்தப்பட்ட, வாரிசுகளுடைய சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டமா தான் நாம பார்க்கிறோம். ஆனா அவர் அந்த கட்சிக்காக வக்காலத்து வாங்கி பேசுறாரு பேரரசு. ஆனால் அது மாதிரியான பேசக்கூடாது. ஏன்னா இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்து பேசணும். இருந்தாலும் இந்த இது ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டம், அது ஏழை மாணவர்களுக்கு எதிரான போராட்டம்னு வேற அவரு சொல்றாரு. இது ஏழைகளுக்கான போராட்டம் இல்லை. ஏன்னா ஏழைகளுக்கு எல்லாமே எட்டாக்கனியா தான் இருந்திருக்குது எந்த காலகட்டத்திலும் சரி. இதற்கு முன் ஒரு பொது பிரச்சனையை பற்றி பேசாத பேரரசு இன்னைக்கு திடீர்னு பேசுறாருன்னா அவர் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராகவும் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கிறதுனால அவர் அது மாதிரி பேசுறாரா நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாராவது இந்த மருத்துவ படிப்பு படித்து அந்த நீட் தேர்வு எழுதி அதன் மூலமாக ஏற்பட்ட இந்த இழப்பு பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் ஒருவேளை பேரரசு தன்னுடைய சிந்தனையை மாற்றி பேசியிருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. சமீபத்துல டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் கூட இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் தான், இருந்தாலும் என் வீட்டில் மிகப்பெரிய ஒரு இழப்பும் மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாகி இருக்கு. அதனால நான் இந்த போராட்டத்தில், இந்த வீதியில், இந்த ரோட்டில் இறங்கி போராடுகிறேன்
அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையா ஒரு பெற்றோரா வந்து அந்த வழக்கறிஞர் பேசினாரு. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தனக்கு தனக்குன்னு வந்தால்தான் வந்து தெரியும் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு பிரச்சனை. சமூக ஆர்வலரும் திரைப்பட நடிகையுமான ஜோதிகா அவர்கள் வந்து கருத்து தெரிவித்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சம சீர்திருத்த ஒரு கல்விக்காகவும் பொறுப்புணர்ச்சியோடும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கால மாணவர்களின் வாழ்வுக்காகவும் நான் வந்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. அதெல்லாமே வந்து இந்த அபிஜித் தீப்கே உள்ளிட்ட தலைவர்களைப் போல என் மக்களும் வந்து மாணவர்களும் வந்து போராட வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு போராட்ட குணத்தை உருவாக்கியதற்கு நன்றி அப்படிங்கணும் அவர் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்ப உள்ள ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க ஜோதிகா அவர்கள். அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அந்த களத்துக்கே போய் அந்த சக மாணவர்களோடு இணைந்து அவரும் போராடினாரு. அந்த வகையில வந்து பல்வேறு திரைக்கலைஞர்கள் வந்து போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்து இருந்தாலும், இந்த போராட்டத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இயக்குனர் பேரரசு வந்து இது மாதிரியான பதிவுகள் வெளியிடுறதும், சனம் செட்டி அப்படிங்கிற நடிகை வந்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று நான் வந்து தளபதியினுடைய தீவிர ரசிகை, ஜனநாயகம் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத பேச்சை பேசி அங்கு உள்ள மக்களிடத்துல வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து மைக்கிய பிடுங்கி அதை அவரை வந்து வெளியேற்றின அந்த சம்பவம்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு களம் என்ன சொல்லுது, அந்த போராட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கூட தெரியாம ஒரு சராசரியான அறிவற்ற நடிகையா சனம் செட்டி. அதே மாதிரி நடிகர் ரஞ்சித் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த போராட்ட களத்திற்கு மாணவர்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது முழுக்க முழுக்க அரசியல் புகுந்து நடத்துகின்ற ஒரு நாடகமா இருக்குது. இது வந்து மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக வந்து எல்லாமே நடந்திருக்கும் போது இது தேவையில்லாத ஒரு போராட்டம். மாணவர்களை வந்து பெற்றோர்களை அனுப்பிச்சு அங்க உயிரிழப்பு ஏற்பட்டுடும், அதனால அனுப்பாதீங்கன்னு சொல்லி அவரு ஒரு எதிர்ப்பையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு நட்சத்திரங்களும் கலைஞர்களும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் இதை பற்றி உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல கமலஹாசன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேர்வுகள் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும், துப்பாக்கிகள் தடியடிகளுக்கு காந்தியின் மண்ணில் இடமில்லை அப்படின்னு ஒரு வலைப்பதிவிலையும் போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் செயல் வடிவம் பெல்லட் குண்டு துப்பாக்கிகள், மின் அதிர்ச்சி தடியடிகள் மற்றும் ஆணிகள் பதிக்கப்பட்ட தடிகளுக்கு காந்தி மண்ணில் இடமில்லை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே போல் பாதுகாப்பு படையினரும் மற்றும் பொது சொத்துக்கள் மீதான தாக்குதல்களும் நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதை சொல்றாரு. இந்த தருணமும் வாய்ப்பும் வினாத்தாள் கசிவை விட பெரிது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. தேர்வுகளின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்கவும், கல்வி சார்ந்த மன அழுத்தத்தை குறைக்கவும், கல்வியை நவீனமயமாக்கவும் 3 மாத கால செயல் திட்டத்துடன் கூடிய கல்வி மற்றும் தேர்வு சீர்திருத்தத்திற்கான ஒரு தேசிய ஆணையத்தை வந்து நிறுவனம், அதை நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு திரு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வினால் ஏற்படும் மனித இழப்புகளை இளம் அனிதாவின் மரணம் முதலில் வெளிப்படுத்தியது. தமிழ்நாட்டின் குரலையும் இந்த ஆணையம் கேட்க வேண்டும். அரசாங்கம் இதில் ஈடுபட முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போது உரையாடல்கள் நீடித்து சீர்திருத்தத்திற்கு வழிவகுப்பதை நாம் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி, முன்னால் உள்ள பாதை நீண்டது, ஆனால் இந்தியர்கள் அதை ஒன்றாக கடக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலைப்பதிவுல சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு விதமான இந்த நீட் தேர்வு கசிவின் சம்பந்தப்பட்ட போராட்டங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்து நடுநிலையான செய்திகளும் கலைஞர்கள் மத்தியில வந்து பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருந்தாலும்
இந்த மாதிரியான தேர்வு முறைகள் அவ்வப்போது மக்களை மாணவர்களை குழப்புவது தேவையற்றது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிப்பு மட்டுமே, தேர்வு மட்டுமே சரியாகாது. ஆனால் அதை பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை சாத்திய படிப்புகள் அவசியமானது. ஒரு உடற்கூராய்வு அப்படின்னு சொல்லி படிக்கிறதை விட, அந்த உடற்கூராய்வு செய்யக்கூடிய அந்த கூடத்திற்கு மாணவர்களை அழைத்து சென்று அவர்களை வைத்து உடற்கூராய்வு செய்து அந்த ஒவ்வொரு அங்க அவயங்களையுமே பரிசோதித்து இது இதற்குண்டானது இது இதற்குண்டானது என்று நேரடியாகவே மாணவர்களுக்கு படிப்பை சொல்லித் தருவது சால சிறந்தது. தேர்வு அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஏட்டுச் சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒன்று பெற முடியும். இது மாதிரியான தேர்வுகள் அவ்வப்போது வருவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் போதும், இதற்கு முன் தேர்வு பின் தேர்வுலாம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு சட்டமே அவர் உருவாக்கி வச்சாரு. ஆனா அதை யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. இருந்தாலும் இது மாதிரியான தேர்வுகள் அவசியமற்றதுங்கிறது முன்னாள் தலைவர்கள்லாம் உணர்ந்ததா இருந்திருக்கிறாங்க. தனக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ, எந்த துறையை சார்ந்த அறிவு இருக்குமோ அந்த துறையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர்கள் அந்தந்த துறையை சார்ந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பதிவுல சொல்றோம். இதை படிச்சாதான் நீ அறிவாளி அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல சிறந்தது எனக்கு தெரியல. எல்லா மனிதர்களும் அறிவு படித்த மனிதர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில யாராருக்கு எந்தெந்த துறையில ஆர்வம் இருக்கோ அந்தந்த துறையில அவர்கள் ஜெயிப்பார்கள், ஜொலிப்பார்கள். அது மாதிரிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு துறைகளை சார்ந்து அவருடைய ஆர்வத்தை கற்பும்போது அவர் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதான் நாம சொல்ல வந்த செய்தி. அந்த வகையில இந்த நீட் தேர்வு அவசியமா இல்லையா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாரா, இது மத்திய அரசுக்கு என்ன அழுத்தத்தை தருகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். மீண்டும் ஒரு இது மாதிரியான அரசியல் விமர்சனங்களை நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.